Hello everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி பால் கொழுக்கட்டை. ஸோ பால் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்பயுமே ரைஸ் ஃப்ளோர் வச்சு தான் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதில் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 பிஞ்ச் சால்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், இல்லாட்டி ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும், பரவாயில்ல. இது ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த டிஷ்க்கு நம்ம ஒரு 1/2 கப் தேங்காய் பால் போடுவோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பால்ஸ், இல்லாட்டி நீட்டாக அந்த மாதிரி கூட ஷேப்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கீழே கொஞ்சம் நெய் தடவிட்டு எல்லாத்தையும் கீழே வச்சுடுங்க. சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். ஸோ எல்லாமே நம்ம ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் காய்ச்சின பால் இருக்குது. இது ஒரு டம்ளர் பால் இருக்குது. ஸோ இதில் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பிடிச்சி வச்ச பால் கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு முந்திரி பருப்புலாம் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்ச முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவியிருக்கேன். இந்த தேங்காய் துருவினதை நெய்யில் வறுத்து போடுறது தான் இந்த டிஷ்க்கு இன்னும் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்க போகுது. இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக இருக்கும். ஸோ நம்ம போட்ட கோதுமை மாவு கொழுக்கட்டை எல்லாமே கலரும் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ அது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றினோடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி, பாதாம், தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பால் கொழுக்கட்டை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருந்த பிறகு கொஞ்சம் திக்காயிடும். அண்ட் இந்த ஹெல்த்தியான கோதுமை மாவு பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.